நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது நம்முடைய அருமை சகோதரனும் 20ஆம் நூற்றாண்டின் தீர்க்கதரிசியுமான வில்லியம் மரியம் பிரென்னம் அவர்களால் 1965ஆம் வருடம் ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி லாஸ் ஏஞ்சல்ஸ், கலிபோர்னியா, அமெரிக்காவில் சூசிங் எ பிரைட், ஒரு மணவாட்டியை தேர்ந்தெடுத்தல் என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது தமிழாக்கத்துடன் நாம் கேட்கப் போகிறோம். வியாதியாயுள்ள ஜனங்கள் அநேகராய் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாரிடத்தும் என்னால் உடனே போக முடியாது. I'm certainly happy to be here again tonight in this beautiful auditorium amongst this wonderful group of people. இந்த அழகான அரங்கத்திலும் இந்த அருமையான ஜனக்கூட்டத்தின் மத்தியிலும் இன்றிரவு இருப்பதை குறித்து நான் நிச்சயமாக சந்தோஷப்படுகிறேன். We was coming in out there a few moments ago. The people standing out on the street said they couldn't get in. சில நிமிஷங்களுக்கு முன்னர் நாங்கள் அங்கே வந்து கொண்டிருக்கும் போது உள்ளே போக இடமில்லை என்று ஜனங்கள் வீதியில் நின்று கொண்டு கூறியதை ஒரு சில நிமிஷங்களுக்கு முன்பாக கேட்டேன். And I said, well, maybe I can get you some room, and they wouldn't let them come down. என்னால் ஒரு கால் உங்களுக்கு இடம் உண்டாக்கி கொடுக்க முடியும், அவர்கள் இங்கே வர அவர்கள் விடமாட்டார்கள். So I'm sorry we don't have enough room for. ஆகவே அவர்களுக்கு போதுமான இடமில்லாதபடியினாலே நான் வருந்துகிறேன். And they said the basement was full also, and so we are sorry about that. அடித்தளம் கூட நிறைந்து விட்டது என்று சொன்னார்கள். ஆகவே அதை குறித்து நாங்கள் மிகவும் வருந்துகிறோம். But we're happy to be here and happy to see all this fine group of ministers and businessmen here. ஆனால் இங்கே வந்ததற்கும் இந்த அருமையான கூட்ட ஊழியர்களையும் வியாபாரிகளையும் all you delegations from different parts of the country. தேசத்தின் பல்வேறு பாகத்திலிருந்து அழைக்கப்பட்டு கலந்து கொள்ள வந்த குழுக்களையும் இங்கே காண்பதற்கு நாங்கள் சந்தோஷப்படுகிறோம். I had the grand privilege of speaking this morning at the breakfast. இன்று காலை ஆகாரத்தின் போது பேசும்படியான ஒரு பிரதான ஸ்லாக்கியம் இன்று காலையில் எனக்கு கிடைத்தது. Which I certainly cherish to be an honor to speak before such fine people. இந்த அருமையான ஜனங்களுக்கு முன்பாக பேசுவதை நான் அனுபவிக்கும் ஒரு ஸ்லாக்கியமாக கருதுகிறேன். I was on a subject of the shuck won't be heir with the wheat. அப்பொழுது நான் பதர் கோதுமையுடன் சுதந்திரவாளியாய் இருக்க முடியாது என்ற பொருளில் பேசினேன். I didn't get to finish it, and it was not the brother's fault. என்னால் அதை பேசி முடிக்க முடியாமற் போனது அது அந்த சகோதரனுடைய தவறு நிமித்தமாயல்ல. He tried to get the management to let it stay a little longer, but he just wouldn't do it. நான் இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கும்படியாக பொறுப்பாளரை அவன் அணுகி முயற்சித்தார். ஆனால் அவர்கள் அனுமதிக்க மறுத்துவிட்டார்கள். I so appreciate that, Brother Dean. It's very nice. சகோதரன் டீமஸ், நான் நிச்சயமாக அதை பாராட்டுகிறேன். அது மிக மிக அருமையாக இருந்தது. Certainly thank you for your kindness, each and every one. உங்கள் ஒவ்வொரு பட்சத்திற்காகவும் நான் நிச்சயமாக நன்றி கூறுகிறேன். But they just wouldn't let us do it, so we just had to close off. ஆனால் அவர்கள் அனுமதிக்க மறுத்து விட்டார்கள். ஆகவே நாங்கள் கூட்டத்தை முடிக்க வேண்டியதாயிற்று. I'll pick that up some other time to finish that up. நான் அதை முடிக்கும்படியாக வேறொரு சமயத்தை எடுத்துக்கொள்வேன். The shuck will not be heir with the wheat. பதர் கோதுமையுடன் சுதந்திரவாளியாய் இருக்க முடியாது. Did you understand it, you that were here? அக்கூட்டத்தில் இருந்தவர்களுக்கு உங்களுக்கு புரிகின்றதா? I hope there was enough that it would be understood. ஆனால் புரிந்து கொள்வதற்கு போதுமான அளவிற்கு விஷயம் அதில் இருந்தது. Now I know tonight there's a panel also. இப்பொழுது இன்றிரவு இங்கே ஒரு விசேஷ குழு இருக்கின்றது என்று அறிவேன். So I don't want to keep you here long enough that you'd miss that. அதில் கலந்து கொள்ள உங்களுக்கு வாய்ப்பு உண்டாகும்படியாக நான் உங்களை அதிக நேரம் காக்க வைக்க மாட்டேன். Because I do think that was certainly an asset to the Pentecostal believing people, that panel we saw the other night. ஏனென்றால் பெந்தேகோஸ்தே விசுவாசிகளுக்கு அது ஒரு சம்பத்தாய் இருக்கும் என்று நான் கருதுகிறேன். அந்த ஒரு நாள் இரவு நாம் பார்த்தது போன்று. Such a fine bunch of men, such wonderful answers, straight. அவ்வளவு அருமையான ஒரு கூட்ட மனிதரும் அற்புதமான நேரடி பதில்களும். Made me feel real good to see that. அதை பார்த்ததினால் நான் உண்மையாக மிக நன்மையாய் உணர்ந்தேன். I trust that the Lord will bless it tonight, and everyone that looks, may they believe. இன்றிரவு கர்த்தர் தாமே அதை ஆசீர்வதிப்பார் என நம்புகிறேன். அதை காண்கின்றவர்கள் யாராய் இருப்பினும் அவர்கள் விசுவாசிப்பார்களாக. That would be my sincere prayer. அதுவே என்னுடைய உத்தமமான ஜெபமாய் இருக்கிறது. And so many reports coming in today from in the mail and calls of so many being healed in this meeting. I was so glad of that. கடிதங்கள் மூலமாயும் தொலைபேசியின் மூலமாகவும் அநேகரி கூட்டத்தில் சுகமடைந்ததாக இன்று அநேக அறிவிப்புகள் வந்து கொண்டிருக்கின்றன. அதை குறித்து நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். That's to see people sick. That's kind of my ministry.
வியாதியாயுள்ள ஜனங்களை பார்ப்பது இப்படிப்பட்டதான விதம்தான் என்னுடைய ஊழியம். Get up here to preach. You know I'm not a preacher. இங்கே நான் பிரசங்கிப்பதற்காக எழும்பி நிற்கிறேன். நான் ஒரு பிரசங்கியார் அல்ல என்று நீங்கள் அறிவீர்கள். But this is my Kentucky grammar, his, ain't, and all those words. எனக்குள்ளதான கென்டக்கி இலக்கணமும் உச்சரிப்புகளும் கொச்சையான பாஷையுமான வார்த்தையினாலே பிரசங்கியாராக இருக்க முடியாது. So I can't say it's what we call a modern preacher of today. ஆகவே இந்த நவீன நாட்களின் பிரசங்கியார் என்று நாம் அழைக்கத்தக்கதாக ஒன்று இன்று என்னால் இதை கூற முடியாது. I couldn't take that place because I have no education. என்னால் அந்த ஸ்தானத்தை எடுக்க முடியாது, ஏனென்றால் எனக்கு கல்வி அறிவு இல்லை. But I do like to express what I know about it to others, or what I feel that I know about to others. ஆனால் அதை குறித்து எனக்கு என்ன தெரியுமோ அதையும், அல்லது எனக்கு என்ன தெரியும் என்று நான் உணர்கிறேனோ அதையும், how I've learned it, how he is to me. நான் எப்படி அதை அறிந்து கொண்டேன் என்பதையும், எனக்கு அவர் எப்படியா இருக்கிறார் என்பதையும் நான் வெளிப்படுத்தி காட்ட விரும்புகிறேன். He's all my life, all that I could ever expect to be, and so much more than I ever thought. நான் எதிர்பார்க்க கூடியதும் நான் நினைத்ததற்கும் அதிகமாகவும் அவர் என்னுடைய எல்லா ஜீவியமுமாய் இருக்கிறார். That I'd ever have a friend hardly on the earth when I was a little boy. இந்த உலகத்தில் எனக்கு ஒரு நண்பன் இருக்க முடியுமா என்று நான் சிறு பையனாய் இருந்தபோது நினைத்தேன். But I certainly am thankful for great friends today. ஆனால் இன்றைக்குள்ளதான மகத்தான நண்பர்கள் எனக்கு இருப்பதற்காக நான் நன்றி உள்ளவனாய் இருக்கிறேன். I'm sorry. I'm kind of out of focus here somewhere, he said. Now, to get right straight into the service, let's turn for some scripture reading. இப்பொழுது நாம் நேரடியாக ஆராதனைக்கு போகும்படியாக நாம் சில வேத வாசிப்புக்கு திரும்புவோம். I always like to read the Bible because it's the Word of God. எனக்கு எப்பொழுதும் வேதத்தை வாசிக்க விருப்பம், ஏனென்றால் அது தேவனுடைய வார்த்தையாய் இருக்கிறது. I believe that, and I believe it to be God's infallible word. நான் அதை விசுவாசிக்கிறேன், அது தேவனுடைய ஒளிந்து போகாத வார்த்தை என்று நான் நம்புகிறேன். And now I have a few scriptures written down here and some notes that I'd like to refer to for a few moments. நான் இங்கே சில வேத வார்த்தைகளையும் சில குறிப்புகளையும் எழுதி வைத்திருக்கிறேன். சில நிமிடங்கள் அவைகளை குறித்து பேச விரும்புகிறேன். Maybe for 45 minutes, and then we'll get out in time to go see this wonderful panel again tonight. ஒரு கால் 45 நிமிடங்கள், பின்னர் நாம் வெளியே போய் அந்த அற்புதமான குழுவை மறுபடியும் பார்ப்போம். And I trust that God will continue to bless you right on through. And தேவன் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பார் என்று நான் நம்புகிறேன். I know what you got to do, and I'm supposed to drive to Tucson yet tonight. See? நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நான் அறிவேன். இன்றிரவு நான் டூசானுக்கு காரோட்டி போக வேண்டியவனாய் இருக்கிறேன் பாருங்கள். So you can imagine that's 10 hours drive. ஆகவே உங்களால் யூகித்து பார்க்க முடியும், அது 10 மணி நேர ஓட்டம். And I'm leaving for overseas, and I've got to get a yellow fever shot on test in the morning at the government. So I got to get over there. நான் கடல் கடந்து போக வேண்டி இருப்பதால் அரசாங்க ஆஸ்பத்திரியில் மஞ்சள் ஜுரத்திற்காக பரிசோதனை ஊசியை காலையில் போட்டுக்கொள்ள வேண்டியதா இருக்கின்றேன். ஆகவே நான் அங்கே போய்த்தான் ஆக வேண்டும். I had to postpone it the other day, and they're not going to take no for an answer again now. அந்த ஒரு நாள் நான் அதை தள்ளி வைக்க வேண்டி இருந்தது. ஆகவே அவர்கள் முடியாது என்ற பதிலை மறுபடியும் எடுக்க போவதில்லை. And I've got one more tetanus and typhus to take, and my boosters. நான் இன்னும் ஒரு டெட்டஸையும் டைஸ்டஸையும் என்னுடைய பூஸ்டர்களுக்கும் எடுக்க வேண்டியதா இருக்கிறேன். So thankful for this opportunity. ஆகவே இந்த தருணத்திற்காக நான் எவ்வளவு நன்றியுள்ளவனாய் இருக்கிறேன். In this fine meeting we had prior the convention, it certainly did thrill my heart. இந்த கன்வென்ஷனுக்கு முன்னதாக நமக்கு நடந்த கூட்டம் என்னுடைய இருதயத்தை உணர்ச்சி வசப்படுத்துகிறது. You're a fine bunch of people. I trust that God will bless you. நீங்கள் ஒரு அருமையான கூட்ட ஜனங்களாய் இருக்கிறீர்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று நம்புகிறேன். When the great hour ever, that great monster laying up yonder that flipped himself over in Alaska a few days ago. அங்கே எங்கோ படுத்திருந்து சில நாட்களுக்கு முன்னர் அலாஸ்காவில் தலை காட்டின அந்த பெரிய ராட்சதம் threw its tail up again this morning, along about down around Washington. இன்று காலை மறுபடியும் வாஷிங்டனில் சுற்றுப்புறமாக அதனுடைய வாலை காட்டி இருக்கிறது. He could head this way mighty easy. அவன் சுலபமாக இந்தபடியாய் வரலாம். And if the Holy Spirit ever tells me different, பரிசுத்த ஆவியானவர் அதை எனக்கு சொல்வாரானால் நிச்சயமாக நான் அதை சொல்வேன். somebody's been asking me that. Is it going to happen here, Brother Branham? உங்களில் சிலர் அதை குறித்து என்னிடம் அது இங்கே சம்பவிக்க போகின்றதா சகோதரன் பிரண்ணாம் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். No, I don't know that. அதை குறித்து எனக்கு ஒன்றும் தெரியாது. I just don't know. Until I do know,
That's the truth. எனக்கு ஒன்றுமே தெரியாது, எனக்கு தெரிந்ததெல்லாம் உண்மை அதுதான். I always want to be honest with you. உங்களோடு நான் எப்பொழுதும் உண்மையாய் இருக்க விரும்புகிறேன். I just not go to pursue, take any ideas or some what I believe or something like. நான் ஏதோ யூகிக்கவோ ஏதாவது கருத்துக்களை எடுக்கவோ அல்லது நான் நம்புகிறேன் அல்லது அதை போன்ற எதையோ நான் செய்ய போவதில்லை. When I tell you, it's going to be, well, he's got to tell me first, and then I'll tell you. இப்படியா இருக்க போகின்றது என்று நான் சொல்லும் போது அப்பொழுது முதலாவது அவர் எனக்கு சொல்லி பின்னர் நான் உங்களுக்கு சொல்லுகிறதா தான் இருக்கும். I know the whole world's in a shaking condition. We're at the end time. எனக்கு தெரியும் முழு உலகமும் ஒரு விதமான ஆட்டம் கண்டு இருக்கின்றது. நாம் கடைசி நேரத்தில் இருக்கின்றோம். But one thing I've tried to be. ஆனால் ஒரு காரியத்தை நான் எப்பொழுதும் முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன். Brother Shakarian was saying this morning how he used to go through the prayer lines and reach down there and get those cards before the people come up and look at it. ஜனங்கள் ஜெபத்திற்காக மேடைக்கு வருவதற்கு முன்னர் ஜெப வரிசையின் ஊடாக சென்று அந்த ஜெப அட்டைகளை வாங்கி அவர்கள் அதில் எழுதி இருக்கின்றதை நான் சொல்லுகிறேனா என்பதை பார்ப்பது. See whether I told them what they had wrote out there. இது என்னுடைய வழக்கம் என்று சகோதரன் ஷக்கேரியன் இன்று காலையில் என்னுடன் சொல்லிக் கொண்டிருந்தார். They write all kinds of stuff on their prayer cards, you know. உங்களுக்கு தெரியுமா, அந்த ஜெப அட்டையில் எல்லா விதமான காரியங்களையும் அவர்கள் எழுதுவார்கள். And he was going to see if it was right. அது அப்படித்தானா உள்ளது என்று பார்க்கும்படியாய் போய் பார்ப்பார். Instead out of the hundreds that he had checked, there'd never been one wrong. அப்படி அவர் சோதித்து பார்த்த நூற்றுக்கணக்கானவைகள் ஒன்று கூட தவறாக போனதில்லை. They never will be one wrong, see, because it's as long as it's God. அது தேவனாய் இருக்க மட்டில் அவைகள் ஒன்று கூட தவறாக இருக்க போவதில்லை. If I ever project myself into it, then it's wrong right there to begin with. நான் எப்பொழுதாவது என்னை உயர்த்தி காட்டும்படி செய்வேனேயானால் சரியாக அங்கே இருந்துதான் தவறாக துவங்க ஆரம்பிக்கும். A little girl whose father is sitting listening at me now come to me not long. ஒரு சிறு பெண் அவளுடைய தகப்பனார் இங்கே உட்கார்ந்து கொண்டுதான் சொல்லுவதை கேட்டுக்கொண்டிருக்கிறார். சமீபத்தில் என்னிடம் வந்தாள். She had a dream. She said, Brother Branham, what does this dream mean? அவள் ஒரு சொப்பனம் கண்டாள். சகோதரன் பிரண்ணாம், இந்த சொப்பனத்தின் அர்த்தம் என்னவென்று கேட்டாள். I don't know, sister. I have to find out if the Lord will tell me. நான் சொன்னேன், எனக்கு தெரியாது சகோதரியே, கர்த்தர் அதை சொல்லுவாரா என்று நான் கண்டறிய வேண்டும் என்று. So I went on and tried to ask the Lord, and he never did tell me. ஆகவே நான் போய் கர்த்தரிடத்தில் அதை கேட்க முயற்சித்தேன். அவர் எனக்கு அதை சொல்லவே இல்லை. The little girl come back again. She said, well, now, where is the interpretation of my dream? ஆகவே இந்த சிறுபெண் மறுபடியும் என்னிடத்தில் வந்து, சரி இப்பொழுது சொல்லுங்கள், என்னுடைய சொப்பனத்தின் வியாக்கியானம் என்ன என்று கேட்டார். I said, come here, honey, and sit down. நான் சொன்னேன், இங்கே வா தேனே, வந்து உட்கார். I said, your father and mother are very good friends of mine. உன்னுடைய தகப்பனும் தாயும் என்னுடைய அருமையான நண்பர்கள் தெரியுமா? And they've come all the way from Canada, retired, and sojourn here with me. அவர்கள் வேலையில் ஓய்வு பெற்று இங்கே தங்கி சில காலம் வாழும்படியாய் கனடாவை விட்டு இங்கே வந்துள்ளார்கள். They believe this, what I'm trying to say, and I've never said anything wrong to anybody willfully in my life. நான் என்ன சொல்ல முயற்சித்துக் கொண்டிருக்கிறேனோ அதை அவர்கள் விசுவாசித்தார்கள். என்னுடைய ஜீவியத்தில் வேண்டுமென்றே யாரிடத்திலும் ஒரு காரியத்தையும் தவறாக சொன்னதே கிடையாது. If I think I know what the dream means. அந்த சொப்பனத்தின் அர்த்தம் என்னவென்று எனக்கு தெரியும் என்று நான் நினைக்கிறேன். But until I see that dream myself. ஆனால் அந்த சொப்பனத்தை நானே கண்டு, and then he tells me what it means, I can't tell you. பின்னர் அது என்னவென்று அவர் எனக்கு அதை சொல்ல மட்டும் என்னால் அதை உனக்கு சொல்ல முடியாது. See, if I just make up something, there might be a time where you needed me between life and death. பாருங்கள், நான் எதையோ சொல்லி சமாளிப்பேனேயானால் ஒரு நேரம் வந்து நீங்கள் மரணம் ஜீவன் என்பவர்களுக்கு இடையே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கும் போது, and then you wouldn't know whether to believe me or not. அந்த நேரத்தில் என்னை நம்புவதா இல்லையா என்று உங்களுக்கு முடிவெடுக்க முடியாதபடியாக ஆகிவிடும். If I tell you anything in the name of the Lord, ஆனால் கர்த்தருடைய நாமத்தினால் நான் உங்களுக்கு எதையாவது சொல்வேனேயானால், it's truly that's who told me that. எனக்கு அதை சொன்னது அவராக இருக்கும். And so far of all these years throughout the world and around the world, it's never been wrong one time. இம்மட்டும் இத்தனை ஆண்டுகளாக உலகத்தினூடாகவும் உலகத்தை சுற்றிலும் ஒரு முறையாவது தவறாக இருந்ததில்லை. Because now you know a human being can't be that infallible. ஏனென்றால் ஒரு மனிதனுடைய வார்த்தைகள் மாறாதவர்களாய் இருக்க முடியாது என்று உங்களுக்கு தெரியும். It takes the Spirit of God to do that. அப்படி அதை செய்ய வேண்டுமானால் பரிசுத்த ஆவியானவரை கொண்டுதான் செய்ய முடியும். And now I have a message that I'm responsible for. இப்பொழுது நான் உத்தரவாதம் கொடுக்க வேண்டியதான ஒரு செய்தி என்னிடத்தில் இருக்கிறது. Many times I've been considered amongst the people. அநேக நேரங்களில் ஜனங்கள் மத்தியில் நான் இவ்வாறு கருதப்படுகிறேன். Well, maybe someone who just didn't sit down and think a minute.
ஒரு கால் ஒரு நிமிடம் உட்கார்ந்து சிந்திக்க முடியாதவர்களால் அப்படி கருதப்படலாம். That I was an awful person. அதாவது நான் ஒரு மோசமான மனிதன் என்றும், I didn't like people and I was always cutting them. ஜனங்களை கண்டால் எனக்கு பிடிக்காது, நான் அவர்களை குத்திக் கொண்டே இருக்கிறேன் என்றும் கருதுகிறார்கள். That's not so. That isn't so. ஆனால் அது அப்படி அல்ல, காரியம் அப்படி அல்ல. I love people. நான் ஜனங்களை நேசிக்கிறேன். But you know, love is corrective. ஆனால் உங்களுக்கு தெரியும், அன்பானது திருத்துகிறதா இருக்கிறது. If your little boy was sitting in the street out there, உங்களுடைய சின்ன பையன் அங்கே வீதியிலே உட்கார்ந்து கொண்டிருந்து, and he said, "Junior dear, I don't want you out there, but..." நீங்கள் அவனை பார்த்து, குட்டி கண்ணே அங்கே உட்கார்வது எனக்கு பிடிக்கவில்லை. And cars buzzing by him, and you brought him in, he run back out again. வண்டிகள் அவனுக்கு பக்கமாக வேகமாக போய் கொண்டிருக்கிறது, நீ அவனை உள்ளே கொண்டு வந்து விட்டால் அவனோ மறுபடியுமாய் வெளியே ஓடுகிறான். You should correct him. நீங்கள் அவனை திருத்த வேண்டும். If you love him, you will. நீங்கள் அவனை நேசிப்பீர்களேயானால் அப்படி செய்வீர்கள். You'll have to. நீங்கள் நேசிப்பீர்களேயானால் அப்படி செய்வீர்கள். If you seen a man floating down a river towards the falls in a little boat that you know that boat was going to sink when he hit the falls. ஒரு நீர்வீழ்ச்சியை நோக்கி ஒரு மனிதன் படகில் மிதந்து கொண்டு போவதை நீங்கள் கண்டு, அந்த நீர்வீழ்ச்சி அடைந்ததும் அந்த படகு முழுகி போகும் என்பதை நீ அறிந்திருப்பாயானால், Would you say, John, you ought to think a while, maybe you might not make it. யோவான், நீ சற்று சிந்திக்க வேண்டியவனாய் இருக்கின்றாய், ஒரு கால் உன்னால் அதை செய்து தீர முடியாது என்று சொல்வாயா? If I know he's not going to make it, I'm going to almost jerk him out of the boat if I can. அவனால் அதை செய்து தீர முடியாது என்று நான் அறிவினையானால் அவனை படகிலிருந்து வெளியே இழுத்து போடும் அளவிற்கு என்னால் முடிந்தால் செய்வேன். Because it's love that does that. ஏனென்றால் அதை செய்கின்றது அன்புதான். And now in these messages that I speak, I never try to bring in any doctrine or so forth. இப்பொழுது நான் பேசுகின்ற இந்த செய்திகளில் நான் எந்த உபதேசத்தையோ அல்லது எதையோ கொண்டு வர நான் ஒருபோதும் முயற்சிப்பதில்லை. I do that in my own church. அதை நான் என்னுடைய சொந்த சபையில் செய்வேன். But out here amongst men and women who are different denominations and different ideas. ஆனால் வித்தியாசமான ஸ்தாபனங்களிலிருந்தும் வித்தியாசமான கருத்துக்களிலிருந்தும் இங்கே வந்து கூடியிருக்கின்ற ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மத்தியில் I just try to take it in a mild form and explain. மிகவும் லேசான முறையை எடுத்துக்கொண்டு விளக்க நான் முயற்சிப்பேன். But enough to where if you are born of the Spirit of God, I believe you'll understand what I mean. ஆனால் மறுபடியுமாய் பிறந்திருப்பாயானால் உனக்கு போதுமானதாய் இருக்கும்படி பேசுவேன். நான் என்ன சொல்லுகிறேன் என்று நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள் என்று நான் நம்புகிறேன். Among Christian man, Methodist, Baptist, Presbyterian, what more? அதாவது மெத்தடிஸ்ட், பாப்டிஸ்ட், பிரெஸ்பிட்டேரியன் இப்படியாய் கிறிஸ்தவ ஜனங்கள் மத்தியில். Now tonight I want to turn to Genesis, the 24th chapter. இன்றிரவு நான் ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்துக்கு திருப்புவோம். And I want to read beginning with the 12th verse of the 24th chapter of Genesis. ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் நான் வாசிக்க விரும்புகிறேன். And he said, O Lord God, my master Abraham, I pray thee, send me good speed this day, and shew kindness unto my master Abraham. என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாய் இருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும். Behold, I stand here by the well of water, and the daughters of the man of the city come out to draw water. இதோ நான் இந்த தண்ணீர் துறவண்டையில நிற்கிறேன், இந்த ஊராருடைய பெண்கள் தண்ணீர் மொள்ள புறப்பட்டு வருவார்களே. And let it come to pass that the damsel to whom I shall say, let down the pitcher, I pray thee, that I may drink, and she shall say, drink, and I will give thy camels drink also. Let the same be she that thou hast appointed for thy servant Isaac, and thereby shall I know that thou hast showed me kindness unto my master. நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும்போது, குடி என்றும் உன் ஒட்டகங்களும் குடிக்கும்படி வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண் எவ்வளோ, அவளே நீர் உம்முடைய ஊழியக்காரனாகிய ஈசாக்குக்கு நியமித்தவளாய் இருக்கவும் என் எஜமானுக்கு அனுக்கிரகம் செய்தீர் என்று நான் அதனாலே அறியவும் செய்தருளும் என்றான். And then in the book of Revelations, பின்னர் வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தில், that's the first of the Bible, Genesis. நாம் பார்த்தது வேதத்தின் முதலாம் புத்தகம் ஆதியாகமம். Now in the last of the Bible, I want to read in the 21st chapter of Revelations and the 9th verse. இப்பொழுது வேதத்தின் கடைசி புத்தகத்தில் 21ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் நான் வாசிக்க விரும்புகிறேன். We know what this scripture of Genesis here, you read the whole chapter if you wish to.
ஆதியாகமத்தின் இந்த வேத பகுதி என்னவென்று நமக்கு தெரியும். வேண்டுமானால் முழு அதிகாரத்தையும் படியுங்கள். It's God sending out Eliezer, or Abraham sending out Eliezer, pardon me, to select a bride for Isaac. ஈசாக்குக்கு ஒரு மணவாட்டியை தெரிந்தெடுக்கும்படி ஆபிரகாம் எலியேசரை அனுப்புகிறான். And the beautiful Rebekah came out. அழகான ரெபெக்காள் வெளிவருகின்றார். And with perfect answer to the prayer that Eliezer, the servant of Abraham, had just prayed. ஆபிரகாமுடைய ஊழியக்காரனாகி எலியேசர் ஜெபித்தான். அந்த ஜெபத்திற்கு பரிபூர்ண பதிலாக அவள் வந்தாள். Now in the 9th verse of the 21st chapter of Revelations, இப்பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். And there came unto me one of the 7 angels which had the 7 vials full of the 7 last plagues, and talked with me, saying, Come hither, and I will shew thee the bride, the Lamb's wife. பின்பு கடைசியான 7 வாதிகளால் நிறைந்த 7 கலசங்களுடைய அந்த 7 தூதரில் ஒருவன் என்னிடத்தில் வந்து, நீ இங்கே வா, ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய மணவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி. Now I want to take for a subject tonight, or for that, the choosing of a bride. இன்றைக்கு பேசுவதற்கு ஒரு மணவாட்டி தெரிந்து கொள்ளுதல் என்ற பொருளை எடுக்க விரும்புகிறேன். And this is, if my brother that records here, well, this is the tape that you can go ahead and let out. இதை பதிவு செய்கிற சகோதரர்களுக்கு நீங்கள் இந்த செய்தியை பதிவு செய்து வெளியே அனுப்பலாம். Now in this, it doesn't exactly mean that I'm speaking this to this congregation present. இப்படி செய்வதனால் இங்கு குழுமி இருக்கின்ற கூட்டத்தாருக்காக நான் இதை பேசுகிறேன் என்பதாய் அர்த்தமல்ல. But these tapes go around the world. ஆனால் இந்த ஒலிநாடாக்கள் உலகத்தை சுற்றிலும் போகின்றது. They are translated in practically all great deal of the languages, இவைகள் அநேக பாஷைகளில் மொழிபெயர்க்கப்பட்டு even into the heathen lands around the world. உலகத்தை சுற்றிலும் உள்ள அஞ்ஞான தேசங்களுக்கெல்லாம் போகின்றது. We send them tapes free on a society of the church. இந்த ஒலிநாடாக்களை நாங்கள் இலவசமாக சபையை சார்ந்த சங்கத்தின் மூலமாக அனுப்புகிறோம். And they're translated and all out through the jungles of Africa into India and around the world goes these tapes. ஆப்பிரிக்காவின் காடுகளிலும் இந்தியாவிலும் மொழிபெயர்க்கப்பட்டு உலகம் முழுவதுமாக இந்த ஒலிநாடாக்கள் போகிறது. Now, choosing a bride, இப்பொழுது ஒரு மணவாட்டியை தெரிந்து கொள்ளுதல். in many things of life we are given a choice. ஜீவியத்தின் அநேக காரியங்களில் தெரிந்து கொள்ளும்படியாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. The way of life itself is a choice. நாம் ஜீவிக்கின்ற முறைமையே ஒரு தெரிந்து கொள்ளுதலாய் இருக்கிறது. We have a right to make our own way. நம்முடைய சொந்த வழியை கடைபிடிப்பதற்கு நமக்கு ஒரு உரிமை உண்டு. Choose our own way that we want to live. நாம் ஜீவிக்க விரும்புகின்றதான ஒரு வழியை நாமே தெரிந்து கொள்ளுதல். Education is a choice. கல்வி ஒரு தெரிந்து கொள்ளுதல். We can choose whether we are going to be educated or whether we are not going to be educated. நாம் படித்தவர்களாய் இருக்க போகிறோமா அல்லது படிக்காதவர்களாய் இருக்க போகிறோமா என்பதை தெரிந்து கொள்ளுதல் நமக்கு உண்டு. That's a choice that we have. அதுதான் நமக்கு இருக்கின்றதான ஒரு தெரிந்து கொள்ளுதல். Right and wrong is a choice. சரியானதும் தவறானதுமே ஒரு தெரிந்து கொள்ளுதலாய் இருக்கிறது. Every man, every woman, boy and girl has to choose whether they are going to try to live right or not live right. சரியாக ஜீவிக்கவோ அல்லது சரியில்லாமல் ஜீவிக்கவோ முயற்சிப்பது குறித்து ஒவ்வொரு மனிதனும் மனுஷியும் பையனும் பெண்ணும் தெரிந்து கொள்ள வேண்டியவர்களாய் இருக்கிறார்கள். It's a choice. அது ஒரு தெரிந்து கொள்ளுதல். Choice is a great thing. தெரிந்து கொள்ளுதல் என்பது ஒரு பெரிதான காரியம். Your eternal destination is a choice. உன்னுடைய நித்தியமாய் போய் சேருகின்ற இடம் ஒரு தெரிந்து கொள்ளுதலாய் இருக்கிறது. And maybe tonight some of you will make that choice of where you will spend eternity before this service ends tonight. இந்த கூட்டம் முடிவதற்கு முன்பாக ஒருவேளை உங்களில் சிலர் அவர்களுடைய நித்தியத்தை எங்கே கழிக்க போகிறார்கள் என்பதை பற்றிய ஒரு தெரிந்து கொள்ளுதலை எடுக்க வேண்டியவர்களாய் இருப்பார்கள். There will be one time that if you turned God down many times, ஒரு தருணம் உண்டாயிருக்கும், நீங்கள் தேவனை அநேக முறைகள் வேண்டாம் என்று தள்ளினவர்களாய் இருப்பீர்களாயின், there will be one time you'll turn him down the last time. உங்களுக்கு ஒரு தருணம் வரும், அப்பொழுது நீங்கள் கடைசி முறையாக தேவனை தள்ளிவிடுகிறவர்களாய் இருப்பீர்கள். There is a line between
mercy and judgment. இரக்கத்திற்கும் நியாய தீர்ப்புக்கும் இடையே ஒரு கோடு இருக்கின்றது. And it's a dangerous thing for a man or a woman, boy or girl, to step across that line. ஒரு புருஷனோ ஒரு ஸ்திரீயோ ஒரு பையனோ ஒரு பெண்ணோ அந்த கோட்டை தாண்டுவதென்றால் அது மிகவும் ஆபத்தான காரியம். Or there's no return when you step across that dead line. ஏனென்றால் அந்த கடைசி தருணத்தை நீங்கள் தாண்டி விடுவீர்களானால் இனி திரும்பி வருவதென்ற ஒரு காரியமே இல்லாமற் போகும். So tonight it might be the time that many will make their decision where they will spend that endless eternity. ஆகவே இன்றிரவு எங்கே தங்களுடைய முடிவில்லாத நித்தியத்தை கழிக்கப் போகிறோம் என்ற ஒரு தீர்மானத்தை அநேகர் எடுக்கப் போகின்ற ஒரு நேரமாயிருக்கலாம். There's another choice that we have in life. That's a life's companion. நம்முடைய ஜீவியத்தில் நமக்கு இன்னொரு தெரிந்து கொள்ளுதல் இருக்கின்றது. அது நம்முடைய வாழ்க்கை துணைவி. A young man or a young woman stepping out on life has been given a right to make a choice. வாழ்க்கைக்குள் அடியெடுத்து வைக்கின்ற ஒரு வாலிபனுக்கோ ஒரு வாலிப பெண்ணுக்கோ ஒரு தெரிந்து கொள்ளும் உரிமை கொடுக்கப்பட்டிருக்கின்றது. The young man chooses, the young woman has a right to accept or reject it. ஒரு வாலிபன் தெரிந்து கொள்ளுகிறான், அதை ஏற்றுக்கொள்ளவோ நிராகரிக்கவோ அந்த வாலிப ஸ்திரீக்கு ஒரு உரிமை உண்டு. But it's still a choice on both sides. அது இன்னமும் இரு சாராருக்கும் ஒரு தெரிந்து கொள்ளுதலாய் இருக்கிறது. Both man and woman, they have a right to choice. மனிதனுக்கும் ஸ்திரீக்கும் தெரிந்து கொள்ள அவர்களுக்கு ஒரு உரிமை உண்டு. Also you have a choice as a Christian. ஒரு கிறிஸ்தவன் என்ற முறையிலும் உங்களுக்கு ஒரு தெரிந்து கொள்ளுதல் இருக்கிறது. You have a choice of the church here in America so far that you can go to. நீங்கள் போகத்தக்கதாக ஒரு சபையை தெரிந்து கொள்வதற்கான உரிமை இங்கே அமெரிக்காவில் உங்களுக்கு இருக்கிறது. That's your own American privilege to choose any church that you want to belong to. நீங்கள் எந்த சபையை சார்ந்து இருக்க விரும்புகின்றாயோ அதை நீங்கள் தெரிந்து கொள்ளும் உரிமை உங்களுடைய சொந்த அமெரிக்க ஸ்லாக்கியமாய் அது இருக்கிறது. That's a choice. அது ஒரு தெரிந்து கொள்ளுதல். You don't have to go to any of them if you don't want to. உங்களுக்கு விருப்பமில்லை என்றால் நீங்கள் அவை ஒன்றிற்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. But if you want to change from the Methodist to the Baptist or the Catholic to a Protestant or so forth. ஆனால் மெத்தடிஸ்டிலிருந்து பாப்டிஸ்டுக்கும் அல்லது கத்தோலிக்கத்திலிருந்து புரொட்டஸ்டன்ட்டுக்கும் மாற்றிக்கொள்ள உங்களுக்கு விருப்பமானால் There's nobody can tell you or make you come to any certain church. எந்த ஒரு சபைக்கும் உங்களை வர செய்யும்படியாக அல்லது போக சொல்லும்படியாக அங்கே ஒருவருக்கும் உரிமை கிடையாது. That's our freedom. அதுதான் நமக்குள்ளதான சுதந்திரம். That's what our democracy is. அதுதான் நமக்கு இருக்கின்றதான ஜனநாயகம். Every man can choose for himself freedom of religion. ஒவ்வொரு மனிதனும் தனக்கான தெரிந்து கொள்ளுகிறான். அது மார்க்க சுதந்திரம். And that's a great thing. அது ஒரு மகத்தான காரியம். God help us to keep it as long as we can. You have also a choice. நம்மால் இயன்றவரை அதை நாம் கைக்கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வாராக. Whether when you choose this church, இந்த சபையை நீங்கள் தெரிந்து கொள்ளும் போதும் உங்களுக்கு ஒரு தெரிந்து கொள்ளுதல் இருக்கிறது. you can choose whether you in this church, நீங்கள் செய்யலாமா வேண்டாமா என்பதை தெரிந்து கொள்ளலாம். whether you choose a church that will guide you to your eternal destination. உன்னுடைய நித்தியமான சேர்மிடத்திற்கு உன் நடத்தி கொண்டு போகக்கூடிய ஒரு சபையை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். You can choose a church that has a certain creed. குறிப்பிட்ட கோட்பாடுகளை கொண்டதாய் உள்ள சபைகளை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். That you might think that creed's just what you want. அந்த கொள்கைதான் உங்களுக்கு தேவையானது என்று கருதி தெரிந்து கொள்ளலாம். Or the other church has their creed. அல்லது அந்த இன்னொரு சபைக்கு அவர்களுடைய கோட்பாடு உள்ளது என்று கருதி தெரிந்து கொள்ளலாம். And then there is the word of God you have choice of. அப்படியானால் அங்கே தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. உனக்கு ஒரு தெரிந்து கொள்ளுதல் இருக்கிறது. You have to make your choice. நீங்கள் உங்களுடைய தெரிந்து கொள்ளுதலை செய்ய வேண்டியவர்களாய் இருக்கிறீர்கள். There's an unwritten law among us of choosing. தெரிந்து கொள்ளுதலை குறித்து நமது மத்தியில் ஒரு எழுதப்படாத நியமனம் இருக்கிறது. I believe it was Elijah one time upon Mount Carmel. ஒரு சமயம் கர்மேல் பர்வதத்தில் அது எலியா என்று நான் நினைக்கிறேன். After the showdown in a great hour of the crisis that we're just about to come to right now. இப்போது வரப்போகின்றதான ஒரு பெரிய பிரச்சனையில் தீர்வு காண வேண்டியிருந்தது. Perhaps it may be to you or I tonight. ஒரு கால் அது இன்றிரவில் உனக்கோ எனக்கோ இருக்கலாம். That we make this choice like the Mount Carmel experience. அதாவது கர்மேல் பர்வதத்தின் அனுபவத்தை போன்றதொரு தெரிந்து கொள்ளுதலை நாம் எடுக்க வேண்டியவளாய் இருக்கலாம். Frankly, I think it's going on worldwide now.
வெளிப்படையாக அது இப்பொழுது உலகம் முழுவதற்குமான ஒன்றாய் இருக்கிறது என்று நான் நினைக்கின்றேன். But there will soon be a time where you'll have to make a choice. ஆனால் சீக்கிரத்தில் ஒரு நேரம் வருகின்றது, அப்பொழுது நீ ஒரு தெரிந்து கொள்ளுதலை எடுக்க வேண்டி வரும். And you men here of your denominational churches, ஸ்தாபன சபைகளைச் சேர்ந்தவர்களாய் இருக்கின்ற நீங்கள், just believe this, that the hour is right on you when you're going to make a choice. வேலையானது இப்பொழுதே உங்கள் மேல் இருக்கிறது, நீங்கள் ஒரு தெரிந்து கொள்ளுதலை எடுக்க வேண்டியவர்களாய் இருக்க போகின்றீர்கள். இதை வெறுமனே விசுவாசியுங்கள். You're either going to go into the World Council or you're not going to be a denomination anymore. ஒன்று நீங்கள் உலக மகா சபைகளின் ஆலோசனை சங்கத்திற்குள் ஒருவராக போகின்றீர்கள், அல்லது இனி ஒருபோதும் ஒரு ஸ்தாபனமாய் இருக்க போவதில்லை. You're going to have to do that. And that choice is coming soon. நீங்கள் அதை செய்துதான் ஆக வேண்டும். அந்த தெரிந்து கொள்ளுதல் சீக்கிரத்தில் வரப்போகின்றது. And it's a dangerous thing to wait till that last hour. அந்த கடைசி மணி நேரம் வரும் வரை காத்திருப்பதும் கூட ஒரு பயங்கரமான காரியம். Because you might take on something that you could never shake out of it. ஏனென்றால் ஒரு கால் அதை விட்டு இனி வெளியே வர முடியாததொன்றை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். You know, there is a time when you can be warned. உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் எச்சரிக்கப்படத்தக்கதான ஒரு நேரம் உண்டு. And then if you step across that line of warning, பின்னர் அந்த எச்சரிப்பின் கோட்டை நீங்கள் தாண்டுவீர்களானால், then you're already marked on the other side, branded. அப்பொழுது நீங்கள் அப்பக்கத்தை சேர்ந்தவர்கள் என்று ஏற்கனவே குறிக்கப்பட்டவர்களாயிருப்பீர்கள். Remember, when the Jubilee year comes,